இனிமே நான் சொல்றத செய்யல. யாரா நீ? வில்லன்டா. கண்ணெதிரே தோன்றினாள். அருண், அழாதீங்க. அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாம் சரியாயிடுன்னு முதல்ல நம்புங்க. அத்தை குணமாகி நல்லபடியா திரும்பி வரணும்னா அதுக்கு நீங்க தைரியமா இருக்கணும். அருண், முதல்ல நீங்க தைரியமா இருந்தாதான் திவ்யா தைரியமா இருப்பா. அருண், கொஞ்சம் தனியா வாங்க. திவ்யா, ஒரு நிமிஷம் இருமா. வாங்க. அருண், இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. இன்னும் தேவைன்னாலும் சொல்லுங்க. சார் வேண்டாம் சார், இதெல்லாம் ப்ளீஸ். அருண், வாங்கிக்கோங்க. சார் நீங்க வந்து தைரியம் சொன்னது எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. அதுவே போதும் சார். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் வேணாம் சார். நான் பாத்துக்கிறேன். அருண், இப்ப நான் உங்க கையில கொடுக்கிற பணம் ருத்ராத்த கிட்ட இருந்து வாங்கின பணமோ இல்ல எங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கின பணமோ கிடையாது. நான் வேலை பார்த்து சம்பாதிச்ச என்னோட சொந்த பணம். இதை நீங்க தைரியமா வாங்கிக்கலாம். எந்த தயக்கமும் வேண்டாம். அதுவும் இல்லாம ஒரு பையனா இந்த பணத்தை வேணாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா ஒரு மருமகனா இருந்து எங்க அத்தைக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனால இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த பணத்தை கொடுக்கல. என் அத்தையோட ட்ரீட்மெண்ட்காக ஒரு மருமகனா இதை செய்யறேன். அதனால தயவு செஞ்சு எந்த மறுப்பும் சொல்லாம முதல்ல இதை வாங்கிக்கோங்க. புடிங்க அருண், ப்ளீஸ். வாங்க போலாம். திவ்யா, நீ கூடவே இருந்து அத்தையை பார்த்துக்கோ. ஏதாவது வேணும்னா எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? சரிண்ணே. அருண், நான் வரேன். வாங்க சார். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உறவுனா அது அம்மாதான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் 10 மாசம் வயித்துல சுமந்து எல்லா வலியையும் சந்தோஷத்தையும் தாங்கிக்கிறது அம்மா மட்டும்தான். எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே என் அம்மா மட்டும்தான். ஆனா இன்னைக்கு என் அம்மா அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நான் கடைசி அவங்க கிட்ட கேக்குறது இது மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் எனக்காக எதுவுமே கேட்க மாட்டேன். எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்துரு. இல்லனா இந்த கோயில வச்சு ஏன் உயிரை எடுத்துட்டு என் அம்மா உயிரை காப்பாத்து.
விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்ன விஷயம் அனிதா? நான் குடிக்கிற காஃபியை விட நீ சூடா இருக்க. ஐயோ அத்தை, அந்த சக்தி இருக்கான்ல, ஆமா இருக்கான். அவளுக்கு என்ன? குத்துக்கல் மாதிரி வீட்லயே உட்காந்துக்கிட்டு நம்ம உயிர் எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன இப்போ? அத்தை அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லாதான் இருக்கா. அவளோட அம்மா தான் தலையில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்களாமா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா அத்தை. உயிர் பொழைக்கிறதே கஷ்டம்ன்ற அளவுக்கு பேசிக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே தன்னை பெத்த அம்மா சாக கிடக்காங்கிறத சந்தோஷமா சொல்ற ஒரே பொண்ணு இவளாதான் இருப்பா. என்ன அத்தை, நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீங்க அப்படியே பேசாம அமைதியா இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல அனிதா, நீ சொன்ன விஷயத்த கேட்டு அப்படியே சந்தோஷத்துல உறைஞ்சு போயிட்ட. இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க, உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். ஆமா அத்தை, நியூஸ் கேட்டதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எப்படியோ இதோட அவ போய் சேர்ந்துட்டானா அந்த சக்தியோட ஆட்டம் தானா அடங்கிரும். நல்ல வேளை இப்ப உங்க அம்மா ஊர்ல இல்ல. இருந்திருந்தா அப்படியே சக்தி மேல இருக்கிற பாசத்துல பணத்தை வாரி இறைச்சி பெரிய ஹாஸ்பிட்டல்ல பொழைக்க வச்சாலும் வச்சிருப்பாங்க. ஆமா அத்தை, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். நாம என்ன பண்ணாலும் அந்த சக்தி மேல என் மம்மிக்கு தனி பாசம் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா எனக்கு என்ன பயம்னா, மம்மிய சும்மாவே அவன் அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டு அம்மான்னு சுத்தி சுத்தி வருவா. இவங்களும் வேலைக்காரி மாதிரி வைக்காம ஏதோ பெத்த பொண்ணு மாதிரி அவளுக்கு அவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. சொன்னாலும் சொல்லலனாலும் அவ தானே ருத்ராவோட பொண்ணு. ஐயோ அனிதா, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல அத்தை, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ பயங்கரமான கைக்காரி. அவளோட அம்மா மட்டும் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அதையே சாக்கா வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஏன் அம்மாவா அவ அம்மாவா ஆக்குனாலும் ஆக்கிடுவா. ஐயோ அனிதா, முதல்ல வாய கழுவு. தப்பி தவறி கூட இந்த மாதிரி எல்லாம் பேசாத. கேவலம் ஒரு வேலைக்காரி, அவளை போய் ஓவரா தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்க. அத்தை, அவளை தூக்கி வச்சு பேசணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. சாதாரண வேலைக்காரின்னு அவளை குறைச்சு மட்டும் எடை போட்டுற கூடாது. ஏன்னா நம்ம சிவாவே மைக்கு கல்யாணம் பண்ணுவ. அது என்னமோ நீ சொல்றது உண்மைதான். அதான் ஒரு வருஷத்துல டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருவாள்ல. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் அவ ராசி இல்லாதவ, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு அவளை தட்டி வச்சிருக்கோம். ஆமா அத்தை, அப்படி மட்டும் நம்ம தட்டி வைக்கலனா இந்நேரம் நம்ம தலையில ஏறி உட்காந்துருப்பா. நல்ல நேரம் இப்ப நமக்கு சாதகமா இருக்கா அனிதா. காத்து நம்ம பக்கம் அடிக்குது. இந்த நேரத்துல சிவா அவளை டிவோர்ஸ் பண்ணா அவ பக்கம் நின்னு ஏன்னு கேள்வி கேட்க யாருமே இல்ல. ரத்தனும் அவ மேல பாசமே இல்லாம இருக்கான். அவளுக்குன்னு இருக்கிறது அவ அம்மா மட்டும் தானே. அவளும் போயிட்டானா இவளுக்கு என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஆமா அத்தை, இப்போ நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். அவ இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமா போட்டா படிக்கிறேன் கிழிக்கிறேன்னு என்னென்ன சீன் எல்லாம் போட்டிருப்பா. அதுக்குதான் அந்த ஆண்டவன் நேரம் பார்த்து இப்ப சரியான தண்டனை கொடுத்திருக்காரு. அனிதா, நான் சக்திய மட்டும் சொல்லல. என் வயித்துல ஒண்ணு பிறந்துச்சுல்ல திவ்யா, அவ என்னடானா ஊர் உலகத்துல யாருக்குமே கிடைக்காத மாமியார் மாதிரி எனக்கு ஒரு மாமியார் கிடைச்சிருக்காங்கன்னு எவ்வளவு பெருமையா பேசுவா. என் பேச்ச கேட்காம இந்த வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணால, அவளும் அந்த சக்தியோட சேர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கட்டும். இனிமே சக்தியோட கொட்டமும் அடங்கும், திவ்யாவோட திமிரும் அடங்கும். டேய், வெளியே போலீஸ் நிக்கிறாங்கடா. அம்மா சக்தி, நீ நினைச்ச மாதிரியே நீயே பூஜை பண்ணுமா? டேய் சந்தோஷங்கடா. டேய், அவன் சிசிடிவி ரூம் போயிட்டான்டா. அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம வேலையை நாம பார்ப்போம். நீ இப்படி போ.